அனைவரும் கொண்டாடக்கூடிய கிறிஸ்மஸ் இந்தியாவை சந்தி சிரிக்கும் நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரிசால பாத்தீங்கன்னா அந்த குல்லாலாம் விற்பாங்கல்ல, ரோட்ல வச்சு விற்பாங்கல்ல, பாவம் அவங்களெல்லாம் போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவன் சொல்றான், நானும் இந்து தாயா பொழப்புக்காக இதை விற்கிறேன் அப்படின்றான். அதை கூட கேட்காம சங்கிங்க போட்டு அடிச்சிருக்காங்க. அரே ये हिंदू राष्ट्र है, इधर क्रिश्चियन का चलेगा नहीं, तो परमिशन कहाँ है? हिंदुओं का ये क्यों बेच रहे हो? क्या बेच रहे हो? இப்போ மணிப்பூரில் ஆரம்பித்தப்பே எல்லாரும் கண்டிச்சாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர்கள் எல்லாரும், இங்கே இருக்கிற திமுகவாக இருக்கட்டும், அதை அங்கே நடக்குது, நமக்கு என்னன்னு இருந்திருந்தா இப்போ இருந்த காரணத்தால தான் இங்கே இன்னைக்கு இதெல்லாம் இத்தனை இடத்துல நடக்குது. இவ்வளவு நாளா இஸ்லாமியர்களை தான் அவங்க குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கிறிஸ்துவர்கள் மேலே ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஞாபகம் வரணுமே உங்களுக்கு, இதே ஒரிசால ஒரு பாதிரியார் எரித்து கொல்லப்பட்ட ஸ்டான்சாமி, அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஆரம்பத்தில் கிறிஸ்துவர்கள் மேலே ரொம்ப இதுவாக இருந்தாங்க. போக போக மோடி ஆட்சிக்கு வந்த ஒரு காலகட்டத்தில் அதை குறைச்சிக்கிட்டாங்க. குறைச்சிக்கிட்டு நிறைய கிறிஸ்துவர்களை சங்கிகளாக மாறியக்கூடிய காட்சியெல்லாம் நாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்போ இஸ்லாமியர்களை தாக்கினால் அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்க நாடுகள்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். இப்போ இந்தியா எந்த நாட்டை எல்லாம் நம்பி இருக்கோ அங்கெல்லாம் கிறிஸ்துவ மதம் பரவி உள்ளது. இப்போ மத பிரச்சனை மட்டும் இல்லை, நீ அமெரிக்கா கிட்ட இருந்து சீனா கிட்ட தாவிட்டு இருக்கான், குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்கான் இந்த ஆதரவு நிலையில. அதுக்கு சீனாவை குஷிப்படுத்துவதாக நினைச்சுக்கிட்டு இதை பண்ணிட்டு இருக்கான். சீனாலும் கிறிஸ்துவர்கள் அதிகண்டா அப்படின்னு இவன் மரமண்டைக்கு யாராவது புரிய வைக்கல. இப்போ அங்கே இருக்கிற ஒரு பார்வையற்ற ஒரு பெண்ணை பாஜகவை சார்ந்த ஒரு பெண்மணி தாக்கியிருக்கு சர்ச்சில். அந்த வீடியோலாம் இப்போ எப்படி திருப்பரங்குன்றத்துக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. ஆனால் ஒரு சர்ச்சுக்குள்ள போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்ற, முருகன் கோயில போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்ற, திருப்பரங்குன்றத்துல ஜெய் ஸ்ரீராம் சொல்லிருக்க, அரோகரா தான் போடணும். முருகனுக்கு அரோகரான்னு போடு. முருகனை இழிவுபடுத்துறியா? இவங்க பொழுதனையும் முருகனை இழிவுபடுத்துவதே முதல் தொழிலாக கொண்டுள்ள. கடவுள் முருகனை மட்டும் கிடையாது, அமைச்சர் முருகனையும் இழிவுபடுத்துகிறார்களே அப்படிங்கறது நம்மளுக்கு வேதனை. இதை கண்டித்து திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்லாம் அறிக்கை விட்டுருக்காரு. இந்த சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் இவங்க எல்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க. அதுல யாரை கண்டிக்கிறாங்கன்னே இல்ல. இந்தியா முழுக்க இது போல நடக்கிறது. கிறிஸ்துவர்களை துன்புறுத்துகிறார்கள். யாரா துன்புறுத்துறது? கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி சொல்லு. இது மாட்டி பண்ணி இங்க மாட்டிக்கிட்டானுங்களே. நீ காக்கி டவுசர் போட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பேர்ல நின்று அதை பார்த்தவங்க தானே நாங்க. ராஜ்மோகனும் அதே போல யார் என்ன செய்யறாங்கன்றதே இல்லாம சூசகமா போட்டு இப்ப போய் நம்ம கேட்டோன்னு வைங்களேன், ஏதாவது லியோ பட டைலாக் எடுத்து விடுவானுங்க, நான் தான் லியோ. அவங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100% கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. எந்த நம்பிக்கையில இருக்கிறாங்கன்னா, நம்ம தலைவர் பேரு வெறும் விஜய் கிடையாது, ஜோசப் விஜய். அதுவும் இல்லாமல் நம்ம கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் மாட்டி இருக்கு. இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆயுதம் மாட்டி இருக்கு. அதனால ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு. போதா குறைக்கு யாரோ ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வேற அவங்க மீட்டிங்ல, மகாபலிபுரம் மீட்டிங்ல ஏதோ பேசி விட்டுருக்கிறார் போல. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவனுங்க அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்கள் பிரதிநிதி நாங்க தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அப்படி பேசுறாங்க. இந்த ஆதவ அர்ஜுனான்றவன் 2 நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரியில பேசும்போது, நாங்க செமிஃபைனல்ஸ்ல ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டோம் ஆஸ்திரேலியா, ஃபைனல்ஸ் இந்தியா வெஸ்ட் பாகிஸ்தான், அது திமுக தான். இன்னும் நீங்க உள்ளாட்சி தேர்தலில் கூட போட்டி போடலடா. வாட்டவர் அவனுங்க ஒரு அணியை மென்ஷன் பண்றானுங்கல்ல. கிரிக்கெட்டுங்கிறது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு. அதுல நீ உன்னோட பகை உணர்ச்சியை அதுவும் இன்னொரு சிறுபான்மை மேடையில நீ பேசுற அப்படின்னா, கேரளால இதே வேலையை தான் சங்கிங்க பண்றாங்க. கிறிஸ்டியன்ஸை முஸ்லிம்ஸ்க்கு எதிராக கொம்பு சீவிற வேலையை நீயும் அதே தான் பண்ற. இப்ப நம்ம எல்லாம் பார்த்தாச்சு, சவுக்கு சங்கர் பிஜேபி வந்தா என்ன ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொன்ன ஆள் இன்னைக்கு நயினார் நாகேந்திரனுக்கும் அவர் மகனுக்கும் ஜிங்சாக் அடிச்சிட்டு இருக்காரு. எவ்வளவோ பார்த்தாச்சு, பவன் கல்யாண் பார்த்தாச்சு. இல்ல அதாவது நாங்க அதிமுக தோக்கடிச்சிட்டோம் வாயால ஏரோப்ளேன் ஓட்டுறிய, எங்க நீ தோக்கடிச்ச ஏதாவது காமி. எடப்பாடி மொக்கதான், அதுக்கு நீ சொல்ற அளவுக்கு மொக்கையா? ஏதோ பல்லு கொஞ்சம் எடுப்பா இருந்தா நீ ஏறி மேய்ச்சிடுவியா நீ? எடப்பாடிக்கு கேட்க ஆள் இல்ல, நம்ம கேட்க வேண்டி இருக்கு பாருங்க, அதுதான் கொடுமை. இல்ல இந்த சசிரேகா கேட்டிருக்காங்க. சசிரேகா என்ன கேட்டிருக்குன்னா, அந்த மாதிரி நல்லா வண்ட வண்டியா கேட்டிருக்கு. கரூர் பிரச்சனையில மட்டும்
நாங்க வந்து உன்னை காப்பாத்தலன்னா நீ காணாம போயிருப்ப. இந்த பருத்தி வீரன்ல அந்த முத்தழகு சொல்லும்ல, நானும் இல்லைன்னா நீ அனாதையா போயிருவேன்னு, அந்த மாதிரி ஏடிஎம்கே தாவேகா உறவு வந்து இருக்கு. அந்த காலத்துல செங்கோட்டையை மட்டும் காப்பாத்தலன்னா எடப்பாடிங்கிற சனினே கிடையாது. ஆமா. முக்கிய பிரச்சனையா இருக்கிறது இவங்க பிஜேபி வெஸ் டிஎம்கேன்னு இருக்கிறத பிஜேபியும் டிஎம்கேயும் செட்டிங் பண்ணுதுன்னு. மறைமுக செட்டிங், நேர்முக நம்ம பல தடவை சொல்லியாச்சு. நேர்முக செட்டிங் பண்ணா ஓஹோன்ல வாழ்க்கை இருக்கும் நமக்கு. இது வந்து திமுக பிறக்கிறதுக்கு முன்னாடியே உருவான பகடா. இது வந்து 100 வருஷத்துக்கு பகை. என்னைக்கு நீதி கட்சின்னு நீங்க உருவாகுதோ, அவனுங்க ஆர்எஸ்எஸ்ன்னு ஒண்ணு உருவாக்குறாங்களோ அன்னைக்கு தொடர்ந்த பகை அது. அது காலங்காலமா இருந்துகிட்டு தான் இருக்கும். அது நாங்க எதிரிகள் மோதிக்கதான் செய்வோம். இடையில குறுக்கல நீ யாரு கோமாளிங்கிறதா எங்களுடைய கேள்வி. இல்ல நீ வந்து செட்டிங்கிறியே, நீ எங்கேயாவது வந்து வீரியமா பிஜேபி இந்த விஷயத்துல எதிர்த்தேன் மோடிங்கிற ஒரு பெயர் வாயில வருதா? நீ வந்து பிரைம் மினிஸ்டர் அங்கிள்னு பேச பார்க்கலாம். இல்ல இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பிஜேபியும் டிஎம்கேவும் செஞ்சு வச்ச செட்டிங்னா அது எவ்வளவு கொடூரமா அவங்களுக்கு பயாஸ்டா ஒரு நீதிமன்றம் இருந்ததுன்றது விசாரணையில தெரியுது. விசாரணைன்னா மேல்முறையீடு கேள்விகள்ல தெரியுது, வாதங்கள்ல தெரியுது. வாதங்கள் வைக்கிறது யாரு? இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசும் வைக்குது. இதுல அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுது. அங்க கோயில் நிர்வாகம் தரப்புலயே சொல்லி இருக்கிறாங்க, ஐயா அங்க வந்து மலையில வந்து நாங்க விளக்கேத்துற இடம் வேற, போறவன் வர்றவங்களாம் அங்க ஒரு விளக்கேத்து இங்க ஒரு விளக்கேத்துன்னு கேட்டா எத்தனை இடத்துல நாங்க ஏத்துவோம், மலை அவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகமே இப்ப திண்டுக்கல் வழக்குலயும் மேல்முறையீடு பண்ணி அதுக்கு வந்து அந்த தனி நீதிபதி உத்தரவு. என்ன ஒரு திருட்டுத்தனம் பாருங்களேன். அத நீங்க பொதுநல வழக்கா அந்த ராம ரவிக்குமார் போட்டு இருந்தா அது டிவிஷன் பெஞ்சுக்கு முன்னாடி வரும். அப்படி இல்லாம அத ஒரு தனிநபர் சார்ந்த வழக்கா போட்டிருக்காரு. திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்றதுங்கிறது ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சனையா? உரிமையாது கிடையாது. அப்படி தனிநபர் சார்ந்த உரிமையா இருந்தா கூட நீ உரிமைகள் நீதிமன்றத்துக்கு இல்ல போகணும், ஏன் ஹைகோர்ட்டுக்கு வர? இதெல்லாம் ஒரு செட்டப் தான். அவங்க கொண்டு வந்தது எல்லாமே செட்டப் தான். இதுக்கு மேலும் அதை பேசணும்னா அது வந்து நீதிமன்றத்தை நம்ம வந்து கொச்சப்படுத்துவோம். இப்போ நாம இந்த லிமிட்டோட நிறுத்திக்கிறோம். நான் உள்ள அவன் என்ன சொல்றான், எங்களுடைய வழக்கறிஞர் திறனாய்வாளர் அப்படின்னு வந்து இவனை சொல்றான், சிடிஆர் நிர்மல்குமார் காவி ட்ரௌசர். அவரு தெரியும் வக்கீல், அவர் பெரிய வக்கீல் அப்படின்னு. நிர்மல்குமார் வக்கீலாமா? ஆமா வக்கீலாமா அப்படின்னு இந்த நெட்டக்காரன் சொல்றான். அவன் என்ன சொல்றான், அவருக்கு தெரியும் இந்த விஷயம் சப்ஜுடிஸ்ல இருக்கிறனால பேசல அப்படின்னு. பாபர் மசூதி இடிக்கும் போது நாங்க சும்மா ஊர்வலம் தான் போறோம், இடிக்க மாட்டோம்னு சொல்லி தான் கோர்ட் பர்மிஷன் வாங்கினாங்க. இடிச்சாங்களா இல்லையா? இடிச்சாங்க. அப்ப அதை எதிர்த்து குரல் கொடுத்த இயக்கங்கள் தான் இங்க இருக்கிற திராவிட இயக்கமா இருக்கட்டும், அங்க ஆர்ஜேடி போன்ற இயக்கங்கள். அன்னைக்கு பாஜகவுடைய தலைவர்களான வாஜ்பாய், அத்வானி போன்றவர்கள் கூட அதை ஏத்துக்கல. ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த அளவுக்கு ஓவர் ரூல் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூலயும் பாத்தீங்கன்னா பாஜகவை விட மிக தீவிரமாக ஆர்எஸ்எஸ் வேலை செய்கிறது, இந்து முன்னணி வேலை செய்கிறது, மத அமைப்புகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த மத அமைப்புகள் உள்ள வரும்போது அதை பொறுப்பு மிக்க ஒரு அரசாங்கம் வந்து தடுக்கிறது. அந்த பகுதியில வந்து மத மோதல்கள் வரக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படையில சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில செயல்படுகிறது. அதை ஆதரிச்சு ஒரு வார்த்தை வந்திருக்குமா உங்ககிட்ட? எடப்பாடி மாதிரி தானே நீயும் இல்ல. எடப்பாடியாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார்ல. எடப்பாடியாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, நான் அடிமையா போயிட்டேன் அதனால எஜமானுங்க என்ன சொல்றாங்க, ஜெயக்குமாரும் செல்லூர் ராஜும் அதை எதிர்க்கிறாங்க. அப்படின்றப்போ உனக்கு ஒரு இதுவும் இல்ல. நீ திருப்பரங்குன்றம்ங்கிற வார்த்தை இது இருக்க விஜய் வாயில இருந்து வந்துச்சுல மதுரை மாநாட்டுல, திருப்பரங்குன்றத்தில் விஜய், ஆமா மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், அப்படி வந்ததுதான் கடைசியா. ஏதாவது ஒண்ணு பேச வேண்டியது பரந்தூர்னு சுத்திங்க இருந்தானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுல ஏதாவது ஃபாலோ அப் உண்டா? ஒரு இஷ்யூல வந்து அக்கறை இருக்குன்னா அதை வந்து நீ கம்ப்ளீட்டா ஃபாலோ அப் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நிக்க வேண்டாமா? சும்மா ஏதோ வந்து மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக எதையாவது பேசிட்டு போறதுக்கு பேர் அரசியல் கிடையாது. சினிமாவில் அந்த வேலையை செய்ய. சினிமாங்கிறது அதிகபட்சமா 15 நாள் தியேட்டர்ல ஓடக்கூடிய விஷயம். அதுக்கு எந்த ஏமாத்து வேலைகளை செஞ்சுட்டு போ. டிசிஎம் சொல்ற மாதிரி அது வெறும் அட்டை தான். அட்டக்கத்தின்றீங்க. அட்டக்கத்தி தான். அடுத்ததா இந்த இது டைம்ஸ் நவுல இவங்களே ஒரு இன்டர்னல் சர்வே எடுத்து, டைம்ஸ் நவ் இந்தியா டுடே நினைக்கிறேன், சாரி இந்தியா டுடேல அக்ஷிதா அந்த அம்மா வேற ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு எதிராக பெரிய நரேட்டிவை நான் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்தியா டுடே டிவில உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் பாலிமர் டிவில உட்காந்து பண்ணா கூட அதுல ஒரு அர்த்தம் உண்டு. அந்த டிவியை நிறைய பேர் தமிழ்நாட்டுல பாக்குறான். நீ இந்தியா டுடே டிவில உட்காந்துக்கிட்டு
அதுல வந்து ஒரு லஞ்ச் ஷோன்னு ஒரு ஷோ. அதுல செய்தியாளர்கள் இந்த சைடு ஒரு 3 செய்தியாளர்கள், அந்த சைடு ஒரு 3 செய்தியாளர்கள். பேசு தமிழா பேசல பண்ணுவான் பாருங்க ஒரு ஷோ. அந்த மாதிரி ஒரு ஷோ. அந்த ஷோல வந்து தமிழ்நாட்டுல யாரு ஜெயிப்பா, எல்லாரும் டிஎம் கேட்டாங்க. எல்லாரும் டிஎம் கேட்டாங்க. அது முகமே செத்து போச்சு. இது எப்படின்னா தாவேக்கால ஒரு இன்டர்னல் சர்வே எடுக்கிறாங்க. பொதுவா சர்வேங்கிறது எப்படி எடுப்பாங்க? சாம்பிளிங். அதாவது ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில நபர்களை வந்து அடையாளம் கண்டறிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பெண்கள், ஆண்கள், மாற்று பாலினத்தவர், வயது வாரியாக இந்த வகையில தான் வந்து ஒரு சர்வே வந்து கண்டக்ட் பண்ண முடியும். இப்போ போறவரெல்லாம் சர்வே எடுக்கிறான். ஜேவிசி ஸ்ரீராம்னு ஒருத்தர் சர்வே எடுக்கிறான். ட்விட்டர்ல பார்த்தா அவேக்கனிங் ஹிந்துன்னு பேரை வச்சுட்டு ஒருத்தர் சர்வே எடுக்கிறான். எல்லாம் கேட்டா நாங்களாம் வந்து இந்த வேலையை பிடிச்சிருவாங்க போல. ஆமா, இதுக்கும் எடப்பாடி கொட்டி கொடுக்குறாரு. நான் ஒரு சர்வே எடுத்து கொடுக்குறேன்னா எனக்கு ஆதரவா எடுத்து கொடுப்பியா, சரி அமௌண்ட் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து அனுப்புறாரு. அதாவது எலெக்ஷன்ல தான் ஜெயிக்க முடியல, சர்வேயாவது ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை. தாவேக்கால எடுக்கப்பட்ட சர்வே வந்து வித்தியாசமான சர்வே. இது வரைக்கும் வந்து உலகத்தில் எங்கேயுமே எடுக்கப்படாத ஒரு சர்வே. அவங்க என்னன்னா தாவேக்கவினராக இருக்கிறாங்க இல்லையா, அந்த கட்சியில வந்து பதிவு செய்திருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் நமக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு. இவன் வந்து பொதுமக்கள் கிட்ட போல, தாவேக்கா கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்க கிட்ட சர்வேக்கு போறான். ஒரு தொகுதிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இது மாதிரி அடையாளம் கண்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு 10,000 குடும்பம். இந்த 10,000 குடும்பத்திலும் ரகசியமா ஒரு பேலட்டை கொடுத்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க, திமுக கூட்டணி, தாவேக்கா கூட்டணி, அதிமுக கூட்டணி, மற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல கூட தாவேக்கா தோத்து போச்சு. அதாவது தாவேக்காவில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தினர் ஓட்டு போட்ட ஒரு தேர்தலில் கூட தாவேக்கா தோத்து போச்சு. இவங்க அதை வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம் எங்களுடைய இன்டர்னல் சர்வேல அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா தாவேக்கால ஒருத்தர் இருக்கான், அவன் அம்மா வந்து திமுக ஓட்டு போடுறேன்றாங்க, அவங்க அப்பா வந்து அதிமுக ஓட்டு போடுறேன்றாப்புல, அவன் தம்பி வந்து நான் வந்து நாம் தமிழர் ஓட்டு போடுறேன்றாப்புல. வெக்கமா இல்லையா உனக்கு? இந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியில கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்காது. நாம் தமிழர் கட்சியெல்லாம் அறிவாளி கட்சியா பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க கொண்டு போய் தள்ளிட்டாங்க. இது இந்த சர்வேல வந்து ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும், தாவேக்காவுக்கு 200 தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சர்வே ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் சர்வேக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாப்ல? லயோலா டீம் தான், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அந்த கும்பல் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய ரிசல்ட்டை வந்து விஜய்க்கு இதில் காமிக்க முடியும், இந்த சர்வேல வந்து நம்ம 200 சீட்டு அப்படிங்கிற மாதிரி காமிக்க முடியும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அதில் வந்த ரிசல்ட்டில் கூட விஜய்க்கு வந்து டெபாசிட் தேரலை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த உடனே படித்தவுடன் கிழித்து விடவும் அப்படிங்கிற மாதிரி சர்வேவை எடுத்துட்டு இன்னும் விஜய் பார்வைக்கு அந்த சர்வேவை கொண்டு போகல. இந்த பியூஷ் கோயல் வந்து ஏடிஎம்கேக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காரு. அவர் வந்தப்ப தாவேக்கா வந்து சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் பிரிச்சிரும், அதனால அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா தாவேக்காவுடன் கொள்கை எதிரியான பியூஷ் கோயல் சொல்றாரு. இதுக்கு கூட நீ மறுப்பு தெரிவிக்காம சர்வே எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற. இந்த சர்வேவை நிர்மல்குமார் அங்க வேற லீக் பண்ணிருக்காரு, நேஷனல் மீடியால வேற லீக் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி கிண்டல் அடிச்சு விட்டுட்டாப்ல நிர்மல்குமார். ஏன்னா இந்த சர்வே வந்து தலைவருக்கே காமிக்க வேணாம்னு பொத்தி புத்தி வச்சிருந்தாங்கன்னா அதை எடுத்துட்டு போய் மீடியாவுக்கு வந்து ஒருத்தன் வந்து லீக் பண்றானா அவன் எவ்வளவு பெரிய முட்டாள்னு பாத்துங்க. இப்ப சீமானை வந்து நம்ம வந்து வாங்க போங்கன்னு பேசுறதுனால நம்மளுடைய நண்பர்களே அந்த நாய்க்கு என்ன மரியாதை, அவன் இவன் என்ன பேசுங்க அப்படின்னு வாஸ்தவம் தான். அன்னைக்கு ஏதோ வாய் தவறி அவர் இவர்னு வந்துருச்சு. பேரே சீமான்னு வச்சிருக்காப்ல, சீமார்னு வச்சிருக்காரு. அவனுங்களே இன்னும் போட்டுதான் கூப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு கடிகாரம் ஓடாத கடிகாரம் கூட 2 தடவை கரெக்டான மணி காட்டுற மாதிரி அவன் ஏதாவது ஒரு 2-3 இது பேசியிருப்பான். அதனால அவனுக்கு மரியாதை கொடுத்தாச்சு. அவனுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுங்க. ஆண்டுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி எதிர்த்திருக்கான். நாங்க வந்து இந்த திட்டமே வேண்டான்னு தானே சொல்லி, பல்லாங்குழி விளையாடுறதுக்கு அவனுக்கு அவங்க அம்மா மேல கடுப்பு போல. அவங்க அம்மா ஆக்கி போடுறது, அவங்க அம்மா தனக்கு தானே சாப்பிடுறது, அதெல்லாம் இவன் பிச்சைக்காரன் தானே. இவனுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆண்டுக்கு 100 நாள் வேலை திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதனால கிராமப்புற பொருளாதாரம் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அதை எதுக்காக கொண்டு வந்தாங்க? விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வருடம் முழுக்க வேலை இருக்காது, சீசன்ல மட்டும்தான் வேலை இருக்கும், மீதி நாள் சும்மா இருப்பாங்க, சோத்துக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கிறதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக கிராமப்புறத்துடைய கட்டமைப்பை வாங்கும் திறன் அதிகரிச்சது எல்லாமே வந்திருக்கு. நீ வந்து என்னைக்கா உழைச்சு தின்றிருக்கியா? நீ வந்து நாய், உனக்கு உழைச்சு திங்கிறவங்கள பார்த்தா என்ன எரியுது அதுதான் கேக்குறேன்.
இல்ல இந்த ஆண்டுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை எப்படியாவது ஊத்தி மூடணுங்கிறது சீமானுடைய எண்ணம் மட்டும் கிடையாது, பிஜேபியோட எண்ணம். அதுக்கு வந்து மகாத்மா காந்தியோடைய பேர் இருக்கிறது, அந்த பேரை வந்து நாங்க மாத்த போறோம். நீ மாத்தனா எங்க வாயில வராதேடா, அதுதான் பிரச்சனை. நீ என்ன மாத்தினாலும் நாங்க 100 நாள் வேலை திட்டம் தான் சொல்லுவோம். தீன் தயாள் உபாத்தியாயான்னு எதையாவது எடுத்துட்டு வந்தோம்னா அது எங்க வாயில வேற மாதிரியா வரும். ஒரு தடவை அவங்க அறிக்கையில தப்பா வந்துருச்சு, லக்கி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட. அது மாதிரி எங்களுக்கு வேற ஏதாவது வரும். நீ வந்து அந்த பேரை மாத்துறது கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த திட்டத்துக்கு வந்து நிதியை வந்து மாநில அரசாங்கத்துடைய நிதி 10% கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, அதை 40% கொண்டு போறாங்க. எல்லாத்தையும் நீயே அமைக்கிப்ப, ஜிஎஸ்டின்ற பேர்ல வாங்கி வச்சு அமைக்கிப்ப. சரி, எங்க கிட்ட இருந்து எங்க மாநிலத்துல இருந்து ஜிஎஸ்டி பிடிச்சிங்களா, எங்களுக்கு உரிய பங்கை கொடுங்கயான்னு கேட்டா அதையும் ஒழுங்கா கொடுக்க மாட்டேன். அதுக்கு வந்து ஹிந்தி கத்துக்கிட்டாதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவேன். ஹிந்தியில லெட்டர் போடுன்னு சொல்லி கேட்பேன். ஸ்கூல்ல ஹிந்தி படிக்க சொல்லு, குழந்தைங்கலாம் இனிமேல் வந்து ஆய் படிக்கூடாது, ஹிந்தி படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை போயிட்டு நோண்டிட்டு இருப்பேன். வருஷத்துக்கு 4000 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு யாரா எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். ஏற்கனவே நீ ஒழுங்கா நிதியை ஒதுக்குறது இல்ல. நீ இது தமிழ்நாடு ஆந்திரா 4000 கோடி இருந்தா நாங்க வேற ஏதாவது திட்டத்துக்கு கொடுத்துருவோம். அந்த தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஆந்திரா 3 மாநிலம் தான் அதிகமா இந்த திட்டத்தால பயன்பட்டு இருந்த மாநிலங்கள். இப்ப அதுங்க தான், அந்த மாநிலங்கள் தான் 54, 56 நாட்கள் வந்து இது பண்ற. இப்ப நீ இந்த 54, 56 கம்மியா 100 நாள் வேலை திட்டம்னா வருஷத்துக்கு 100 நாள் கொடுக்கணும் கேரண்டியா. அதுக்கு மேல கூட கொடுக்கலாம். ஆனா இந்த கம்மியானதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்றிய அரசு ஒழுங்கான நிதியை கொடுக்கறது இல்ல. இன்னொன்னு, இதுவரையும் பிளாக் லெவல் ஆபீசர் வந்து உனக்கு இங்க இருக்கு வேலை அப்படின்னு சொல்றவங்க வந்து இனி அதிகாரம் வந்து டெல்லிக்கு போயிருச்சு. டெல்லியில அருண்ராஜ் கேஜி மாதிரி ஒரு ஐஆர்எஸோ இல்ல ஏதாவது ஒரு ஐஏஎஸோ தான் வந்து இதை ஒதுக்கக்கூடிய. எங்க ஊர்ல ஒரு கண்மாயை சீர்படுத்தணும், ஒரு குளத்தை தூர்வாரணும், இதுக்கெல்லாம் நாங்க வந்து டெல்லியில மேப்லயே எங்க ஊர் கிடையாது. நம்ம அவங்ககிட்ட போய் உட்காந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உட்காந்துட்டு முடியுமா? அப்படின்றப்போ இது போன்ற திட்டங்களை நசுக்குவது, அதை அதிமுக, பாஜக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் மௌனமாக இருந்து வரவேற்பது. 100 நாள் வேலை திட்டம் வருவதற்கு முன்னாடியே அந்த காலத்திலே கலைஞர் வந்து 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சாலை பணியாளர்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாரு. நீ அதை உருமாத்தி தான் ஆண்டுக்கு 100 நாள் வேலை திட்டமா ஒன்றிய அரசாங்கமே வந்து கொண்டு வந்தது. தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்னோடியாக ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்தின் பயனாளர்கள் யாரு? அது வந்து ஒருத்தர் 2 பேருக்கு பயன் கொடுக்க கூடாது, ஒரு மாசம் ஒரு கம்யூனிட்டிக்கு பயன் கொடுக்க, ஒரு ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து. ஆமா, இப்ப இந்த 100 நாள் வேலை திட்டத்தோட அதிகமான பயனாளிகள்னு பார்த்தா கண்டிப்பா எஸ்டி இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுல கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் தான், கிராமப்புறத்தில் ஒடுக்கப்படக்கூடிய சமூகங்கள், எம்பிசியும் விவசாய கூலி தொழிலாளர்களா வேற யாரு வேலைக்கு போவாங்க? எம்பிசியும் எஸ்சியும் தான் வந்து அதிகமான பயனாளிகளா இருக்க போறாங்க. இப்போ அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு நிறைய 80% பெண்களுக்கு நிறைய வந்து அதனால இது கிடைக்குது. இது வந்து கலைஞர் உரிமை தொகைக்கு முன்னாடியான ஒரு பைலட் ஸ்கீம். அது இப்போ நேற்று திமுக கூட்டணி கட்சியினர் தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து இந்த மாதிரி இந்த திட்டத்தை முடக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா வழக்கமான கூட்டத்தை விட மிக அதிகமான கூட்டம், திமுக கூட்டணி கட்சியினருக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட மிக அதிகமான ஒரு கூட்டத்தை வந்து நம்மளால காண முடியுது. லேடிஸ் எல்லாம் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க அந்த திட்டத்தை வந்து முடிச்சு விட்டியே அப்படின்னு. அதை பத்தி தாவேக்கால இருந்து யாராவது பேசுனாங்களா? இல்ல அதிமுக இருந்து பேசுறாங்க, அதிமுக இருந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. தாவேக்காக்கு வந்து ஜனநாயகன் முடிகிற வரையும் வேற டாபிக் கிடையாது. அவங்க வந்து ஸ்பேரிங் எல்லாம் சிகாவோட தான் போட்டாகணும். மலேசியாலயே சொல்லிட்டாங்க, நீ ஜனநாயகன் படத்தை பத்தி மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மலேசியாலயே சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, கரூர்னு ஒரு ஊர்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியண்டா, இங்கேயும் வந்து இந்த வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு மலேசியா தற்கொலைகளை தட்டி வச்சிருக்கு. எந்த ஒரு கொடி அந்த சிம்பல் எதுவும் எடுத்துட்டு போக கூடாது. இப்போ வந்து இங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறவே கூடாதுன்னு, ஏற முடியாது. ஏன்னா அங்க டிரான்ஸ்ஃபார்மரே கிடையாது, இன்டோர் ஸ்டேடியம். ஆமா, ஏறினா ஸ்பீக்கர் மேலதான் ஏறணும். மலேசியா போலீஸ் எப்படி அடிக்கும்? இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா மலேசியா போலீஸ் சாதாரணமா அடிக்காது, அது வந்து பேண்ட்டை அவுத்துட்டு தான் அடிக்கும். அது பயங்கரமா அடி, 3 அடி தான், வாழ்க்கை முழுக்க அந்த தழும்பு இருக்குமா, பாத்துக்கோ. சரி, மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.